யார் இந்த கர்ணன்? நான் முன்னால சொல்லியிருக்கேன். ஆனாலும் பாத்திரத்தினுடைய தொடர்பு நோக்கி கொஞ்சமா இன்னைக்கு முன்னுரை சொல்றேன். குந்தி தேவி யது வம்சத்தில் குந்தி போஜனுடைய பொண்ணு. துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்தாள். இந்த துர்வாச முனிவர் எல்லாருக்கும் சாபந்தான் கொடுப்பாரு, வரம் கொடுத்தாருன்னா பெரிய ஆச்சரியம். துர்வாச முனிவருக்கு 12 மாதங்கள் குந்தி தேவி தொண்டு செய்தாள். அவருக்கு சந்தோஷம். உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், மந்திரத்தை வாங்கிக்கோ. சின்ன பொண்ணு சரின்னு மந்திரத்தை கேட்டது. இந்த மந்திரத்தை சொன்னா என்ன ஆகும்? இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை நினைக்கிறியோ அந்த கடவுள் வந்து ஒரு பார்வையினாலே உனக்கு உடனே தனக்கு சமமான ஒரு குழந்தையை கொடுப்பார். இது சின்ன பொண்ணு, இது என்னத்தை கண்டது? ஒரு மந்திரம் சொல்லியாச்சு. அப்படியே மேல மொட்டை மாடிக்கு போனது. அரண்மனை, அவங்க அப்பாவுடைய அரண்மனை, குந்தி போஜனுடைய அரண்மனை. மேல போகுது. சூரிய பகவான் பளிச்சுன்னு நிற்கிறார். அட, இந்த சூரியன் ரொம்ப அழகா இருக்காரு. பார்த்தபடி மந்திரத்தை சொல்லிவிட்டான். மந்திரத்தினுடைய ஆற்றல், சூரிய பகவான் குழந்தை மாதிரி வந்து நிற்காம இளைஞன் மாதிரி கம்பீரமா வந்து நிற்கிறார், அழகா வந்து நிற்கிறார். இந்த பொண்ணுக்கு கைகால் ஆடி போச்சு. நீ மந்திரம் சொல்லிட்டேன், என்ன மாதிரி ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும். ஐயோ, நான் தெரியாம விளையாட்டா சொல்லிவிட்டேன். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். கடவுளை தெரிஞ்சு கும்பிட்டாலும் புண்ணியம், தெரியாம கும்பிட்டாலும் புண்ணியம். ஏதோ போற போக்கில் ஒரு கும்பிடு போடுறோம், புண்ணியமா இல்லையா? புண்ணியம் தானே. கோபுரமெல்லாம் அதுக்காகத்தான் வச்சது. கோபுர தரிசனம் பாப விமோச்சன். நீ என்னை அழைத்து விட்டாய், மந்திரம் சொல்லி உனக்கு என்னை போல குழந்தை பிறக்கும். இந்த பொண்ணு அப்படியே நிக்குது. திடீர்னு வயிறு, குழந்தை, அவ்வளவுதான். குழந்தை பிறந்துருச்சுங்க. அப்பவே பார்த்த மாத்திரத்தில் குழந்தை. இப்ப இந்த குழந்தை என்ன செய்யறது? வந்த சூரிய பகவான் அவர் பாட்டுக்கு மறைஞ்சிட்டாரு. இந்த பொண்ணு பயப்படுது. மொட்டை மாடிக்கு தனியா போன பொண்ணு கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தா என்ன ஆகும்? பயப்படுது. ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு பெட்டியை எடுத்தது. ஒரு சேலையில சுத்தி குழந்தைய வச்சு கடவுள் காப்பாற்றட்டும் ஆத்துல விட்டுருச்சு. யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? இவளுக்கு தெரியும், சூரிய பகவானுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. குழந்தை அப்படியே ஆத்தோட வந்து அந்த ஊர் தேரோட்டி அவன் பக்கத்தில் வந்து அப்படி இடிச்சுது. குளிக்கிற போது எடுத்து பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி, சேலை, அழகான குழந்தை, உடம்புல கவசம், காதுல குண்டலம், அதோட குழந்தை. கவச குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணன். இந்த கவசமும் குண்டலமும் இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் கொல்ல முடியாது. சூரிய பகவானுடைய கட்டளை. இந்த குழந்தை அற்புதமா இருக்கு. தேரோட்டி பார்த்தான், பெண்டாட்டி ராதையிட்ட கொண்டே கொடுத்தான். இந்த குழந்தைய பாரு, நல்லா இருக்கு, நமக்கு பிள்ளை இல்லையே, நம்ம வளர்க்கலாமா? வளர்க்கலாம். அரச வம்சத்தில் தோன்றிய கர்ணன் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சப்த ரிஷிகள் இவனுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். ரிஷிகள் வந்து பார்த்த பொழுது, எடுத்து கொடுக்கிறியே, கொடை என்பது சொல்லி கொடுத்து வராது, பிறவியில வந்தாத்தான் உண்டு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் போட்டுக்கிட்டே இருந்தா கை பழகிடும். தமிழ் பேச பேச நல்லா வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். கல்வியை நினைச்சுக்கிட்டே இருந்தா திரும்ப திரும்ப மனசுல ஊறி போயிடும். ஒத்த நடையும் நடைப்பழக்கம். ஒழுக்கம் பண்பாட்டினாலே வரும். நட்பு, தயை, கொடை, இந்த மூன்றும் பிறவியிலேயே வந்தாத்தான் உண்டு, சொல்லி கொடுத்து வராது. நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இந்த குழந்தை வளர்ந்தது. கர்ணன். யாரு கர்ணன் பேர் வச்சா? வசுசேனன் தான் அப்பா அம்மா வச்ச பேர். அசரீரி வாக்கு சொல்லிட்டு காதிலே குண்டலமுடையவன் இவன் கர்ணன்.
அதனாலே இந்த கர்ணம்னா காது. மணிகர்ணிகா காட்டுன்னு காசியில் இருக்கும். இறந்தவர்கள் காதிலே சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லக்கூடிய இடம் மணிகர்ணிகா காட். கர்ணன் பேரு வந்தது. வில்வித்த கத்துக்கணும். நேர பரசுராமர்கிட்ட போனான். இந்த பரசுராமர் எப்படி தெரியுமா? சத்திரியனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர். ஏன்? ஒரு சத்திரியனுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் இவரையே ஜெயிச்சு விட்டான். யார் அந்த சத்திரியன்? பீஷ்மர். பீஷ்மருக்கு வாத்தியார் பரசுராமர். பின்னாலே பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை வந்துதான் அம்பைக்காக. பரசுராமரை பீஷ்மர் ஜெயிச்சு விட்டார். பரசுராமர் தோற்று ஓடினார். என்ன சொன்னார்? இனிமே சத்திரியனுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன். சரி, நம்ம கர்ணன் அங்க போனான். இவன் சத்திரியனா? ஆமா. இவனுக்கு தெரியுமா? தெரியாது. யாரு பெத்த புள்ள? தெரியாது. தேரோட்டி எடுத்து வளர்க்கிறான், அதனால தேரோட்டி புள்ள. அவ்வளவுதானே அவனுக்கு தெரியும். குந்தி தேவியினுடைய பிள்ளைன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பரசுராமர்கிட்ட போக, நீ சத்திரியனான்னு கேட்டிருக்கார். இல்லைன்னுட்டான். சரின்னு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து விட்டார். ஏகப்பட்ட வித்தைகள். துரோணருக்கு எவ்வளவு தெரியுமோ அதற்கு சமமாக பரசுராமர் அவ்வளவு சொல்லி கொடுத்தார் கர்ணனுக்கு. பரசுராமர் அவதாரம் மறந்துடாதீங்க. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாலே, ராமாவதாரத்துக்கு முன்னாலே பரசுராமர் அவதாரம். பரசுராமர் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இவன் கேட்டுக்கிட்டான். தேவேந்திரனுக்கு மூக்கில் வேர்த்திருச்சு. ஏன்? என் புள்ள அர்ஜுனன், இந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வரும், வந்துட்டா இந்த கர்ணன் ஜெயிக்க கூடாது. இவ்வளவு வில்வித்தை கற்றுக்கொண்டவன் நிச்சயம் ஜெயிப்பான். இதுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன பண்ணனா? ஒரு வண்டாக மாறினான். இந்த பரசுராமர் ஒரு நாள் அப்படி படுக்க போனார். கர்ணன் சொன்னா, என் மடியில படுத்துக்கிடுங்கோ. சிஷ்யனுடைய மடியில தலை வச்சு பரசுராமர் வாத்தியார் படுத்து நல்லா தூங்கிட்டார். நம்பிக்கையான இடத்துல தானே நல்லா தூக்கம் வரும். நம்பிக்கையோட படுத்தார், நல்லா தூங்கிட்டார். ஒன்று நினைப்பில் வச்சுங்க, தூக்கம் கடவுள் கொடுத்தாத்தான் வரும். நம்மளா மாத்திரை போட்டா மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. படுக்கிற பொழுது கடவுள் திருவடியில தலையை வச்சு படுத்து கிடக்கிறேன். இரவினிடை துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் ஞானோத ஞானமதை அருள்வாயே. திருப்புகள். தூங்குற பொழுது முருகா உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்கணும். சரி, மடியில படுத்திருக்கிறார் வாத்தியார் பரசுராமர். கர்ணன் அசைக்காம இருக்கிறான். அசைச்சா தூக்கம் கெட்டு போயிடும் வாத்தியாருக்கு. நல்லா தூங்கினார் வாத்தியார். தேவேந்திரன் திட்டம் பண்ணினான். ஒரு வண்டாக மாறினான். இவன் தொடையில வந்து உட்கார்ந்தான். தொடைய அசைச்சா வாத்தியார் தூக்கம் கெட்டு போயிடும். தொடையில வண்டு கொடைய ஆரம்பிச்சது. அசைக்கல. கொடைஞ்சு ரத்தம் வருது. அசைக்கல. தொடையில துவாரம் உண்டாயிடுச்சு. அசைக்கல. ரத்தம் பெருகுது. பரசுராமர் காதுல போய் ரத்தம் பட்டுது. ஜில்லுன்னு ஒரு ரத்தம் பட்ட உடனே என்னடான்னு முழிச்சு பார்க்கிறார். தொடையில துவாரம் போட்டு ரத்தம் கொட்டுது. ஏண்டா நீ சத்திரியனான்னு கேட்டார். ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு தைரியசாலியா நீ இருப்பாய் என்றால் நிச்சயமாக நீ சத்திரியன்தான். நான் கற்றுக் கொடுத்த வித்தை உனக்கு உரிய சமயத்தில் மறந்து போகட்டும். போச்சு. குருநாதர் சாபம் கொடுத்து விட்டார். பெத்த அம்மா ஒரு பெட்டியில வச்சு தள்ளி விட்டு விட்டா. அன்னை அப்படி தள்ளிவிட்டா. அப்பா சூரிய பகவான் வெளியில வரமாட்டார். அன்னை, அப்பா, குரு, தெய்வம் அப்படித்தானே. குரு சாபம் கொடுத்து விட்டார். இவன் என்ன பண்ணுவான்? அடுத்தாப்புல இன்னொரு நிகழ்ச்சி. இவ்வளவு வீரமுள்ள கர்ணன் தேர்ல போனான்.
ஒரு கண்ணுக்குட்டி உள்ள புகுந்து இறந்து போச்சு. பசுமாடு கண்ணீர் விடுது. சொந்தக்காரர் பிராமணர் வந்து திட்டி விட்டார், பாவி, அநியாயமா உன் தேர்காலில் இந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது. யுத்த நேரத்தில் கடுமையான சமயத்தில் உன்னுடைய தேர் சக்கரம் பூமியில் பதியட்டும். இவனுக்கு வரிசைக்கு சாபம் வருது. பாவம் பார்த்தீங்களா, எவ்வளவு சாபம். இது அடுத்தாப்புல இவ்வளதையும் மீறி நிற்கிறான் வீரம் உள்ளவன். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், தர்மராஜா எல்லாரையும் வச்சு அங்கே ஒரு பெரிய அரங்கேற்றம் நடக்குது. எல்லாரும் அர்ஜுனனை பாராட்டினார்கள். அர்ஜுனனுக்கு சவ்யசாசின்னு பேர். 2 கையினாலையும் அம்பு விடுவானா. நமக்கு ஒத்த கையில் அம்பு விடுறதுக்கே பயமா இருக்கு. அம்பை பிடிச்சிக்கிட்டு வில்ல விடுறதா, வில்ல பிடிச்சிக்கிட்டு அம்பை விடுறதான்னு இன்னும் தெரியல நமக்கு. அவன் 2 கையினாலையும் அம்பு விடுவானா. சவ்யசாசி, இருட்டில் அம்பு விடுவானா. அவ்வளவு பெரிய வீரன். அர்ஜுனனை எல்லாரும் பாராட்டினார்கள். கர்ணன் எந்திரிச்சான், இந்த வித்தையெல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்கிறேன். பக்கத்தில் இருந்த கிருபாச்சாரியார், முடியாது, இது சத்திரியர்களுக்கு, அரசர்களுக்கு, நீ தேரோட்டி மகன், இது அரசர்களுக்கான அரங்கேற்றம், உனக்கு ஜாதிப்படி உனக்கு மதிப்பு கிடையாது, நீ சூத்திரன், இவர்கள் சத்திரியர்கள், போ. எல்லாம் போச்சு. துரியோதனை எந்திரிச்சான், வீரத்தில் என்ன ஜாதி, வீரன்தான் சிறப்பானவன், எந்த ஜாதியில பிறந்தான்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும், இவன் சத்திரியன், அதானே வேணும். அங்க தேசத்துக்கு அவனை ராஜாவாக்குறேன். யார் ராஜாவோ அவன் தானேயா சத்திரியன். பிறவியினால ஜாதி கிடையாது, தொழிலினான ஜாதி. நீ ராஜாவா இருந்தா சத்திரியன், நீ வியாபாரம் பண்ணா வைசியன், நீ ஆலயத்தில் வழிபாடு பண்ணினா பிராமணன், நீ இன்ஜினியரா டாக்டரா இருந்தீன்னா சூத்திரன். அவ்வளவுதான். உன் தொழிலை பொறுத்துத்தான் ஜாதி, பிறப்பில ஜாதி இல்லை. அவ்வளவுதான். அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கியாச்சு. கர்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் தேரோட்டி மகன் தானே. என்ன அங்க தேசத்துக்கு அதிபதி ஆக்குனதுக்காக மாறி போயிருவான். யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். துரியோதனம் போய் சண்டை போட்டு ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண. கட்டாய கல்யாணம். அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. பீஷ்மாச்சாரியார் 3 பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து தம்பி விசித்திர வீரியனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சார்ல. அந்த காலம் அது வீரம். வீரத்தை காமிச்சு சத்திரியனுடைய மகளை கொண்டாந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு இவனை பார்க்கிற போதெல்லாம், இந்த ஆளு சத்திரியன் இல்லை, இந்த ஆளு சத்திரியன் இல்லை. எதை நினைக்கப்படாதுன்னு நினைக்கிறோமோ இந்த கெட்ட மனசு அதைத்தான் நினைக்கும். நினைக்குமா இல்லையா? ஒரு நாள் கர்ண மகாராஜா தங்க கிண்ணத்தை இடது கையில் வச்சு அது நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார். ஒரு பெரிய ஒரு அந்தணர் வர்றார். இவன் கையில் தங்க வெள்ளி கிண்ணம், பெரிய கிண்ணம், எடை அதிகமுள்ள கிண்ணம். வந்தவன் என்ன கேட்கிறான், மகாராஜா எனக்கு என்னமாவது தானம் கொடுங்கோ. யோசிக்கல. இந்த எண்ணெயோட அந்த கிண்ணத்தை இடது கையினால அப்படியே கொடுத்து விட்டார். பின்னால நிக்கிறா பெண்டாட்டி. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பொழுது உதவி பண்றதுக்கு பின்னால நிக்கிறா. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நல்ல வழக்கங்கள் உண்டு. நிக்கிறவ பார்த்தா, யாராவது வந்து கேட்டா கொடுக்கிற பொழுது வலது கையினால இல்லை கொடுக்கணும், இடது கையினால கொடுக்கிறீங்களே, அதெல்லாம் சத்திரியனுக்கு இல்லை தெரியும்னா ஒரு குத்து குத்துறது. யூ ஆர் நாட் சத்திரியன். அதுக்கு அந்த குத்துற வழக்கம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. நினைப்பில் வச்சுக்கிடுங்க. அது சத்திரியனுக்கு இல்லை தெரியும்னா. இவன் திரும்பினா, ஆமாம்மா உண்மைதான், ஆனா இடது கையில் இருக்கிற தங்க கிண்ணத்தை வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள இவனுக்கு இதை கொடுக்கணுமா, தங்க கிண்ணத்தை கொடுக்கணுமா, இப்பவே கொடுக்கணுமா, ஒரு 50 வெள்ளி கொடுத்தா பத்தாதா அப்படின்னு இந்த மனசு மாறி போயிடும்.
கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுக்கணும். அப்புறம்னு ஒத்தி போட்டால் அது குறைஞ்சிரும், இல்லை இல்லாமல் போயிடும். அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்லை தெரியும். நானா கர்ணன் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? ஒரு அந்தணர் வர்றார். சாமி, நான் ஒரு பெரிய யாகம் பண்ணணும், நான் என்ன செய்யணும்? இத்தனை டன் விறகு வேணும், கொடுக்குறேன் சொல்லிட்டான். என்னைக்கு வேணும்? இத்தனாம் தேதி வேணும். சரி, முத நாள் பூரா மழை கொட்டுது, ஒன்றும் பண்ண முடியல, விறகு நனைஞ்சு போச்சு. யாகத்தில் இந்த விறகை கொண்டே வச்சா புகையும். அவன் வந்து கேட்கிறான், நல்ல விறகா பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுங்கோ. கர்ணன் என்ன பண்ணுவான்? எல்லா விறகும் நனைஞ்சு போச்சு, ஐ ஆம் வெரி சாரி, யாகத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. நம்மளா இருந்தால் அப்படித்தானே சொல்லுவான். சொல்லலை. வீட்டில் உத்தரம், பெரிய மண்டபம், உத்தரத்தை வெட்டு நான் கொடுத்தா எடுத்துக்கிட்டு போ. கர்ணன் சொன்ன சொன்னது தான். அர்ஜுனன் கேட்டானா கிருஷ்ணன் கிட்ட, அது என்ன இந்த கர்ணனுக்கு இவ்வளவு உபசாரம்? ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கர்ணனை வள்ளலுங்கிறாங்க, என்ன இவனை விட வள்ளல் நான் இல்லையோ நானா? கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சாரா. சரி, இந்த பாரு, இந்த ஒரு மூட்டை இருக்கு தெரியுதா? ஆமா. இந்த மூட்டை நிறைய தங்க காசு. ஆமா, எடுத்துக்கிட்டு போ, வழிய நெல்லு குடு, தானம் பண்ணு. அர்ஜுனன் போயிட்டான், தங்க காசு மூட்டையை தூக்கிக்கிட்டு. வந்தவன் போனவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு பூரா கொடுத்தான், தீரவே இல்லை. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? இந்த ஒரு நாளைக்குள்ள இந்த மூட்டையை பூரா கொடுத்து தீக்கணும் இருக்காரு. இவனும் கொடுக்கறான் கொடுக்கறான் கொடுக்கறான், ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மனசு வரல, மூட்டை அப்படியே இருக்கு. அர்ஜுனா, தோத்து போயிட்டியா? மறுநாள் கர்ணங்கிட்ட போறார். இந்த மூட்டை இருக்கு, நீ தானம் பண்ணணும். சரி, போய் உட்கார்ந்தான். மூட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்தான். அப்பா, இந்த மூட்டையோடு தூக்கிட்டு போன்ட்டேன். உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. 1000 ரூபா இருந்தா 50 ரூபா கொடுக்க யோசிப்பேன். அப்படித்தானே? கொடுக்கிற மனசு வந்தா அள்ளி கொடுத்துருவான். அவனுக்குத்தான் வள்ளல்னு பேர். அப்படிப்பட்டவன் சிறப்பானவன் கர்ணன். ஆனால் அவன் பட்ட பாடு சேரக்கூடாத பக்கத்தில் சேர்ந்ததுனால பெரும்பாடா போச்சு. இதுவரைக்கும் சொன்னது தானம், இனிமே வரப்போறது வீரம். அவனுக்கு பேரு தான வீரன். தன்னையும் மீறி செய்வது தானம். சேரக்கூடாத பக்கத்தில் சேர்ந்தான். அவன் என்ன தப்பு பண்ணான் தெரியுமா? இது ஒரு தப்பு. இன்னொரு தப்பு கொஞ்சம் கடுமையான தப்பு. பாஞ்சாலியை கூட்டிக்கிட்டு வந்து சபையில் நிறுத்தி விட்டாங்க. சூதாடி தோத்து விட்டார் தர்மராஜா. துச்சாதனனை கூப்பிட்டு பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வான்ட்டான் துரியோதனை. பாஞ்சாலி வீட்டுக்கு விளக்கு, ஒரு சேலையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பாவி துச்சாதனம் போய் அவ தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டான். வந்த உடனே சபையில் நிறுத்தி விட்டான். அவன் என்ன கேட்டா? தர்மராஜா அவரை தோற்ற பின்னால் என்னை தோற்றாரா? என்னை தோற்ற பின்னால் அவரை தோற்றாரா? முதல்ல தர்மராஜா அவரை தோத்து விட்டார். அப்ப அவர் அடிமையாயிட்டார். அப்புறம் என்ன வச்சு இழக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? இவ கேட்ட கேள்வி. விகர்ணன் ஒருத்தன். விகர்ண யாரு தெரியுமா? துரியோதனன் தம்பியில ஒரு நல்ல தம்பி, தப்பி பிறந்தவன். 100 டிக்கெட்டில் 1 டிக்கெட்டு தெரியாம நல்லவன் ஆயிடுச்சு. விகர்ணன் எந்திரிச்சான். அவ கேட்கிற கேள்வி உண்மைதான், பதில் சொல்லுங்கள். கர்ணன் எந்திரிச்சான். ஏண்டா, இத்தனை பெரியவங்க இருக்கிற பொழுது நீ என்னடா தலை இருக்க வால் ஆடப்படாது, உட்கார்றா. அவனை ஒரு அடி அடிச்சு உட்கார்த்தி விட்டான். கர்ணன் தான் சொன்னான், அடிமைகளுக்கு தோளில் துண்டு போடக்கூடிய ஒரு தகுதி கிடையாது. பாண்டவர்கள் 5 பேர் தோல்ல போட்டிருக்கிற துண்டை துச்சாதனா களைவாய், இந்த பெண்ணுடைய சேலையையும் களைவாய், தையல் சேலையும் களைவாய். துரியோதனன் சொல்லல, கர்ணன் சொல்றான். அக்கார்டிங் டு வியாச பகவான், அக்கார்டிங் டு பாரதி. பாரதி பாஞ்சாலி சபதத்தில் கொந்தளிக்கிறான். சீரையும் களைவாய், தையல் சேலையும் களைவாய், சேலைய உரி. சொன்ன புண்ணியவான் யாரு?
நம்ம கர்ணன். இந்த பாருங்க, வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், இதுல லேசா ஒரு கருப்பு புள்ளி பட்டா தெரியுமா தெரியாதா? கர்ணனுங்கிற கொடைங்கிற வெள்ளை சட்டையில 2-3 கருப்பு புள்ளி பட்டுருச்சு, பளிச்சுன்னு தெரியுது. அவன் பண்ணின தப்பு இதுதான். ஆனா ஒண்ணு, இந்த துரியோதனனுக்காக உயிரை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். ஏன்? அந்த கதைக்கு வரேன். கிருஷ்ண பரமாத்மா தூது போனார். தூது போற பொழுது அங்கே தூது தோற்று போயிற்று. துரியோதனன் கிட்ட போய் என்ன கேட்டார்? பாதி ராஜ்யத்தை தருமனுக்கு கொடு. மாட்டேன். அப்படின்னா 5 ஊரை கொடு. முடியாது. அப்படின்னா 5 வீட்டை கொடு. ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டான். சண்டை வரப்போகுது. இப்படி ஆகிப்போச்சா? இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவிட்ட வந்தார். அத்தே, என்னப்பா உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அந்த காலத்தில் சூரியனால உன் வயிற்றுல வந்த பிள்ளைய ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டு இல்ல? ஆமா. அந்த பிள்ளை இப்ப எங்க இருக்கு தெரியுமா அத்தை? தெரியாதப்பா. அந்த பிள்ளைதான் கர்ணன். இப்பத்தான் குந்தி தேவிக்கு விவரம் தெரியும். கிருஷ்ணா இதை சொல்லி இருக்கப்படாதா? எனக்கு இப்பத்தான் தெரியும் அத்தை. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறேன்? போய் கர்ணனை பார். கிருஷ்ணன் தூது போனதுக்கு பல காரணங்கள், இதெல்லாம் முக்கியமான காரணம். தூதுங்கிற போர்வையில் என்ன செய்யணும்? கர்ணனை போய் பார். பார்த்து, கர்ணா நீ தாண்டா மூத்தவன், பாண்டவர்கள் 5 பேருக்கு முன்னால பிறந்தவன், இங்க வா, ராஜ்யத்துக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம், எல்லாரும் உன் காலடியில் விழுவாங்க. நீ கௌரவர் பக்கம் சேராம பாண்டவர் பக்கம் வந்துரு அப்படின்னு கூப்பிடு அத்தை. சரி. அவன் வரலன்னா? அத்தை வரலன்னா 2 வரம் கேள். என்ன 2 வரம்? இந்த கர்ணன் ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்கான், நாகாஸ்திரம்னு பேரு. பாம்பு. பாம்பு இருந்த வனத்தை அர்ஜுனன் எரித்து விட்டான். தப்பி போன குட்டி பாம்பு கர்ணங்கிட்ட வந்து அடைக்கலம் ஆயிற்று. எங்க வம்சத்தையே அழிச்சு விட்டான் அர்ஜுனன். அதனால அர்ஜுனனை நான் கொல்ல வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிறேன், நீ என்னை அம்பாக மாற்று, விடு, அர்ஜுனன் இறந்து போவான் இப்படின்னு அந்த குட்டி பாம்பு நாகாஸ்திரமா மாறுனுச்சு. நாகம்னா பாம்பு. கர்ணங்கிட்ட இருக்கு. கர்ணன் அந்த அஸ்திரத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரையும் கொல்லும். அத்தை என்ன? நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல விடக்கூடாதுன்னு வரங்கேள். சரி. அப்புறம் பாண்டவர்கள் 5 பேர். ஆமா. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பகை. ஆமா. அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவர்களை கர்ணன் கொல்லக்கூடாதுன்னு வரங்கேள். திட்டம் எப்படி போடுறான் பாருங்க. இங்கே அஸ்திவாரம் போட்டு கட்டடம் கட்டினவன் கிருஷ்ணன். அத்தே புறப்பட்டு போ. கர்ணன் சூரிய பகவானை கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறான். சூரியன் தானே எல்லா ஆற்றலுக்கும் மூலம். பக்கத்தில் போறா குந்தி தேவி. வெயில் படாமல் முந்தானையை அப்படி மறைத்தாள். முழிச்சான். ராஜமாதா வந்திருக்கிறாள், தருமருக்கு அம்மா வந்திருக்கிறாள். இவன் தேரோட்டி மகன். தாயேன்னு காலில் விழுந்தான். கர்ணா நீ என்னுடைய பிள்ளைன்னா. என்னம்மா சொல்றேன்னா, அந்த காலத்திலே நீ எனக்கு பிறந்தவன், ஒரு பெட்டியிலே வைத்து விட்டு விட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா. அந்த பெட்டி எடுத்தான். அதுல ஒரு சேலை இருக்குல்ல, சேலையை எடுத்தான். இந்த அம்மா தோல்ல போர்த்தினான். ரொம்ப பேர் இதுவரைக்கும் நான் தாண்டா உங்க அம்மான்னு சொல்லி அதை போர்த்தி எரிஞ்சு போனாங்க. கொண்டாந்து போர்த்திட்டான். குந்தி தேவி அந்த சேலையை போர்த்தினாலா பால் சுரந்தது. தாய்மைக்கு அடையாளம் பால். பால் சுரந்தது. அம்மான்னு காலில் விழுந்தான். ஏம்மா, விவரமில்லாத காலத்தில் தாய் ஒரு குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டா அந்த குழந்தை செத்தில்லம்மா போயிடும். அதை பற்றி கவலைப்படாம உனக்கு பழி வரக்கூடாதுன்னு என்னை விட்டு
எனக்கு பழி வர்றாப்புல செஞ்சிட்டியே. எல்லாரும் என்ன சூதன் மகன்ங்கிறாங்க, தேரோட்டி பிள்ளைங்கிறாங்க. இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு சமமான வீரம் பெற்ற நான் தேரோட்டி மகன் என்று எல்லோராலும் கேலி செய்யப்பட்டேன். அம்மா, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுதான் கர்ணன். தலையை குனிஞ்சுக்கிட்டான். பழிக்கு அஞ்சி உன்னை விடுத்தேன். அம்மா, இப்பவாவது வந்து சொன்னியே, சாகுற போது ஒரு நிம்மதி கிடைக்கட்டும். நான் என்னம்மா செய்யணும் உனக்கு? அம்மா வந்தா பிள்ளை என்ன கேட்கணும்? நான் உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்கணும். என்னம்மா செய்யணும்? ஒரு வரம் கொடுக்கணும். நீ பாண்டவர் பக்கம் வந்து சேரணும். அம்மா, அது முடியாதம்மா. ஏன்? நான் உயிரை கொடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். யாருக்கு? துரியோதனனுக்கு. ஏண்டா, அவன் தப்புல்ல பண்றான், ஊருக்கு தப்பு பண்ணுவான். எனக்கு அப்படி நண்பன் கிடையாதம்மா. அம்மா, அவன் எனக்கு நண்பன். உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு தாயே. இந்த துரியோதனன் மனைவிக்கு பானுமதின்னு பேரு. மிக கெட்டிக்கார பொண்ணு. நானும் பானுமதியும் உட்கார்ந்து ஒரு நாள் சொக்கட்டான் தாயம் ஆடிக்கொண்டிருந்தோம். எதிர்த்தாப்புல கதவு. பானுமதி கதவை பார்த்து உட்கார்ந்திருந்தாள். நான் கதவுக்கு முதுகு காட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன். ஆட்டத்தில் பானுமதி தோற்று போகிறாள். திடீர்னு எந்திரிச்சா. ஏன் எந்திரிச்சா தெரியுமா? புருஷன் துரியோதனன் அந்த கதவு வழியா வர்றான். இவனுக்கு தெரியாது, என்ன கதவு இவனுக்கு பின்னால. அவன் நேர உட்கார்ந்து இருக்கல பார்த்துட்டான். கணவனை கண்டால் எழுந்திருப்பது அந்த காலத்தில் ஒரு கெட்ட வழக்கம். புரியுதா உங்களுக்கெல்லாம்? நல்லா புரியுமே. கணவன் வந்த உடனே இவ வேகமா எந்திரிச்சிட்டான். கர்ணன் என்ன நினைச்சான்? தோத்து போனதுனால எந்திரிச்சிட்டான். உட்காரு. மடிய பிடிச்சி இழுத்தான். வயிற்றுக்கு கீழே கைய வச்சு இழுத்தான். அவ ஒரு மணிமேகலை கட்டி இருந்தா. முத்து அருந்து போச்சு. அவளது வேகமா இழுத்திருக்கேன். முத்து அருந்து போச்சு. அவ கைகாலெல்லாம் ஆட நிக்கிறா. துரியோதனை வந்தா. நடந்ததை பார்த்துக்கிட்டான். அண்ணா, நீங்க தாயத்தை ஆடுங்க, இந்த முத்தை நான் கோர்த்து தர்றேன். எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த முத்தை கோர்க்கிற பொழுது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம கோர்க்கணும்மா. பதட்டத்தோட கோர்த்தா துவாரத்தை விட்டு விட்டு நூலு சுத்தி சுத்தி வரும்மா. அவன் எடுத்து கோர்த்தான் அம்மா. அப்ப என்ன அர்த்தம்? தன் மனைவியினுடைய மடிய பிடிச்சு தன் நண்பன் இழுத்த பொழுது அதை பத்தி கொஞ்சம் கூட விகல்பமாக நினைக்காமல் பதட்டம் இல்லாமல் நிதானமாயிருந்தானம்மா. இப்படிப்பட்டவனுக்கு நான் உயிரை கொடுக்கணுமா வேண்டாமா? திடம்படுத்துடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கினி கருமமும் தருமமும் என்றான். அவனுக்காக வெற்றி காண்பேன். வெற்றி கிடைக்கலன்னா உயிரை கொடுத்துருவேன். அம்மா, இப்படி ஒரு நண்பன் கிடைப்பானா? சரி, இவன் வரமாட்டான். கர்ணா, 2 வரம் கொடு. சத்திரியர்கள் 2 வரம் கேட்கிற பழக்கம். தாயே, வரம் கேள். கர்ணா, உன் கையில ஒரு நாகாஸ்திரம் வச்சிருக்கிற. ஆமா, அத அர்ஜுனன் மீது விடும் பொழுது ஒரு தடவைக்கு மேல விடாதே. அம்மா, வீரன் ஒரு முறைக்கு மேல விடமாட்டான். அம்மா, உன் பிள்ளை வீரன், விடமாட்டேன். ஒரே முறை தான் விடுவேன். சரி கர்ணா, இன்னொரு வரம் கேள் தாயே. பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் நீ போரில் கொல்லக்கூடாது. அம்மா, அர்ஜுனன் தான் எனக்கு சமமான பகைவன். அவனோடு தான் சண்டை. மற்றவர்களை கொல்ல மாட்டேன். தாயே, எனக்கு நீ 2 வரம் கொடுமா. யாரு?
கொடுத்து பழகின கர்ணன் கேட்கிறான், தாயே எனக்கு நீ 2 வரம் கொடுமா. என்ன வரம்? முதலாவது வரம், இந்த செய்தியை பாண்டவர்கள் பால் சொல்லி விடாதே. சொன்னால் தருமன் சண்டை போட மாட்டான். துரியோதனனுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உயிரை கொடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறேன். திடம்படுத்துடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழித்து என் உயிரை கொடுப்பேன். துரியோதனனுக்கு உயிரை கொடுக்காமல் வரமாட்டேன். அர்ஜுனனை தவிர மற்றவர்களை கொல்ல மாட்டேன். தாயே நீ போகலாம். வேகமா நான் ஓடுற நேரம் இல்லை. 15ஆம் நாள் போர்ல துரோணர் இறந்துட்டார். 10ஆம் நாள் போர் வரைக்கும் கர்ணன் கலந்துக்கல. ஏன்? பீஷ்மாச்சாரியார் இவனுக்கு போதுமான மரியாதை கொடுக்கல. மகாரதனாயிருந்த கர்ணனை அர்த்தரதன்னு கொண்டே வச்சுட்டார். ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கவனை கொண்டே 3rd ரேங்கில் உட்கார வச்ச மாதிரி. இவனுக்கு கோபம் தாங்கலை. நான் மகாரதன், என்ன போய் அர்த்தரதன்ல உட்கார வச்சு விட்டீங்க. பாட்டனாரே, உங்க உடம்புல உயிர் இருந்து நீங்க சண்டை போடுற வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன். 10 நாள் கர்ணன் யுத்தத்துக்கு வரவில்லை. 10வது நாள் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் விழுந்தார். 11ஆம் நாள் யுத்தத்துக்கு வந்தான். 12, 13, 14, 15 அபிமன்யுவை பின்னாலே இருந்து அம்பு விட்டு அவன் கையிலே இருந்த வில்லை ஒடித்தவன் கர்ணன். தப்பு. தர்மத்தை மீறி சண்டை போட்டான். தப்பு. 15ஆம் நாள் துரோணர் விழுந்தார். நீ யார சேனாதிபதியாக்குறது? கர்ணன். 16ஆம் நாள் காலையில் கர்ணன் சேனாதிபதி ஆகிறான். யுத்தம் மொத்தம் 18 நாள். 10 நாளைக்கு பாட்டனார் பீஷ்மர் சேனாதிபதி. அடுத்த 5 நாளைக்கு வாத்தியார் துரோணாச்சாரியார் சேனாதிபதி. 16ஆம் நாள் கர்ணன் சேனாதிபதி. சண்டை போடுறான், எல்லாரையும் ஜெயிக்கிறான். நகுலன் ஒருத்தன், அவன் சண்டைக்கு வர்றான். கர்ணன் அவனை வென்று விட்டான். சில பேருக்கு பதவி கொடுத்தா ரொம்ப நல்ல வேலை பார்ப்பாங்க. தெரிஞ்சு பதவி கொடுக்கணும். நல்ல சண்டை போடுறான். நகுல மாட்டிக்கிட்டான். ஒரு அம்பு விட்டா நகுலன் செத்து போயிடுவான். அம்பை எடுத்தான். யோசிக்கிறான், அம்மாவுக்கு வரம் கொடுத்திருக்கே, அர்ஜுனனை தவிர யாரையும் கொல்ல மாட்டேன், வரம் கொடுத்திருக்கேன். அம்பை உள்ள போட்டான். நகுலன் தப்பிச்சுக்கிட்டான். இது என்னைக்கு? 16ஆம் நாள் யுத்தம். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை. அர்ஜுனன் அம்புகள் வேகமாக பாய்கின்றன. இந்த அர்ஜுனனுக்கு என்னமோ தெரியல, இந்த கர்ணனை பார்க்கிற போதெல்லாம் அவங்க அண்ணன் தருமனை பார்த்தாப்பல இருக்கு. இதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. தர்மராஜாவை பார்த்தாப்பல இருக்கு. இவன் எப்படி சார் அம்பு விடுவான்? தவிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆச்சு. தருமருக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடந்துச்சு. துரியோதனன் தோத்து ஓடிட்டான். 16ஆம் நாள் போர் இப்படி. 17வது நாள் கண்ணன் தர்மராஜாவிடத்திலே சொல்கிறான், தர்மராஜா, இன்றைக்கு சூரியபுத்திரன் மாழ்வான். சூரியபுத்திரன் யாரு? கர்ணன். 17வது நாள் யுத்தம். கர்ணன் ராத்திரி பூரா தூங்கலை. என்னமோ உள்ள சொல்லுது, இன்னைக்கு தாண்டா கடைசி தேதி. சில பெரியவங்களுக்கு இது தோணிரும். கர்ணன் நினைக்கிறான், இன்னைக்கோட கணக்கு முடிஞ்சிடும். துரியோதனா, என்ன நான் சண்டை போடுவேன், எனக்கு தகுந்த ஒரு சாரதி கிடையாது. இந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஒரு சாரதி இருக்கான், கெட்டிக்காரன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த அர்ஜுனன் உள்ள உட்கார்ந்து இருப்பானா, கிருஷ்ணன் முன்னால சாரத்தியத்தில் உட்கார்ந்து இருப்பானா. 4 குதிரைகளையும் அவன் தான் ஓட்டுவான். இப்போ உள்ளே இருக்கிற அர்ஜுனன் இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் திரும்புவான். போர்க்களத்தில் எவ்வளவு சத்தமா இருக்கும். இவன் சொன்ன கேட்குமா? இதுக்காக இந்த அர்ஜுனன் என்ன செய்வானா,
கிருஷ்ணன் தோல்ல 2 காலையும் வச்சுக்குவானா. வலது காலை இழுத்தா அவன் தேர வலது பக்கம் திருப்பணுமா, இடது காலை இழுத்தா அவன் தேர இடது பக்கம் திருப்பணுமா. இந்த கிருஷ்ணனுடைய எளிமை வேற யாருக்கு கிடைக்கும்? பகவானுடைய தோளில் பக்தனுடைய கால். அதனாலதான் கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பெருமை. பாஞ்சாலிய கும்பிட்டா பக்கத்தில் இருக்கவன் யாரு? கிருஷ்ணன். அவளுக்கு பேரு கிருஷ்ணை, அவனுக்கு பேரு கிருஷ்ணன். சரி, எனக்கு ஒரு சரியான தேரோட்டி வேண்டும். திரிபுரம் எரித்த சிவபெருமானுக்கு பிரம்மா தேரோட்டி, உத்தரகுமாரனுக்கு அர்ஜுனன் தேரோட்டி, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டி. துரியோதனா, எனக்கு ஒரு தேரோட்டி வேணுமே. துரியோதனன் சல்லியங்கிட்ட போனான். சல்லியன் யாரு தெரியுமா? பாண்டுவுக்கு மச்சினை. பாண்டு ராஜாவுக்கு 2ஆம் தாரம் மாதிரி. மாதிரியினுடைய சகோதரன் சல்லியன். ஒழுங்கா சொல்ல போனா நகுலனுக்கு சகாதேவனுக்கு மாமா. அவன் அந்த பக்கம் சேர ஒட்டாம துரியோதன இந்த பக்கம் இழுத்து விட்டான். இப்ப சல்லியன் வீராதி வீரன், அவனு ஜெயிக்க முடியாதுங்க, அப்படி நிக்கிறான். இந்த சல்லியனை தேரோட்ட சொல்லு. துரியோதனன் போனான். சல்லிய மகாராஜா கர்ணனுக்கு தேர். கர்ணனுக்கா? டே, அவனே தேரோட்டி மகன்டா. தேரோட்டி மகனுக்கு ஒரு சத்திரியன் தேரோட்டதா? நான் சத்திரியன் தெரியுமா? அவன் சொன்னது ரொம்ப சரி. இந்த காலம் இல்லை, தேரோட்டுவது அருங்கலை, அது உங்களால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. மானுக்கு புலி பணியுமா? கர்ணனுக்கு நான் தேரோட்டியா? வேறொருவன் கூறியிருந்தால் நாக்கு இருந்திருக்காது. துரியோதனா, தேர்ப்பாகன் மகனுக்கு மன்னன் தேரோட்டியாவதா? காலில் விழுந்துட்டான் துரியோதனன். சக்கரவர்த்தி ராஜாதிராஜன் சல்லியம் மாட்டிக்கிட்டான். எனக்கு நீங்க துணை செய்யணும். சரி, தேரோட்டுறேன். கர்ணன் தானம் பண்ணனான், தவம் பண்ணனான், பரசுராமர்கிட்ட வாங்கின அஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டான், நாகாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான், புறப்பட்டான். சல்லியங்கிட்ட வந்தான். நான் நாகாஸ்திரத்தை பெற்றேன், பரசுராமரிடத்திலே அஸ்திரங்களை பெற்றேன், உங்களை தேரோட்டியாக பெற்றேன், நான் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கேன். அவன் கேட்கிறான், அதெல்லாம் சரி, இதுவரைக்கும் அர்ஜுனனை ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்கியா? 16 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சே, ஒரு நிமிஷமாவது அர்ஜுனனை கர்ணா நீ ஜெயிச்சிருக்கியா? கேட்பானா இல்லையாவன்? இவன் தலையை குனிகிறான். இன்றைய போரின் முடிவு இப்பொழுது எப்படி தெரியுங்கிறான் சல்லியன். டே, நீ போனாலும் போயிருவேன்னு அர்த்தம். இவன் சொல்றான், திறமை இருந்தால் தேர ஓட்டு, இதெல்லாம் பேசாதே. கர்ணன். சல்லியன் கீழே இறங்கினா, போடா நீனு உன் தேரும், நான் ஓட்ட மாட்டேன். ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டான். துரியோதனன் திரும்ப போறான், காலில் விழுந்தான், தவிக்கிறான். கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி திரும்ப உட்கார வச்சுட்டான். இஷ்டமில்லாத தேரோட்டி. நம்ம டிரைவர் மோசமான ஆளா இருந்தா ரொம்ப ஆபத்துங்க, மறந்துடாதீங்க. நம்ம உசிறு யார்கிட்ட இருக்கு? டிரைவர்கிட்ட தானே இருக்கு. கர்ணன் தேர் பறந்தது. திஷ்டத்யுனன் தோற்று ஓடினான். சோழன் மகத மன்னன் சகாதேவனை வென்றான். பெரிய சண்டை. கர்ணன் அம்பு தருமனை காயப்படுத்தியது, வீமனை துளைத்தது. கர்ணன் கடைசி நேரம் சாகுற போது சில பேர் பளிச்சுன்னு இருப்பான். கடைசி நேரம் எல்லாரோடையும் சண்டை, சரியான சண்டை. துச்சாதனன் ஒரு பக்கம் வந்தான், வீமன் அவன்கிட்ட போனான். துச்சாதனனை ஜெயித்தான், கிழித்தான், ரத்தத்தை குடிக்க போனான். சபதம் பண்ணியிருக்கான், இந்த துச்சாதனனை கொன்று அவன் ரத்தத்தை குடிப்பேன். கிருஷ்ண பரமாத்மா ஓடி வந்தார். துச்சாதனன் ரத்தத்தை குடிக்காதே, குடிச்சின்னா நீனும் கெட்டு போயிருவே. வாய கொப்பளி, போதும், குடிக்காதே, கொப்பளித்து விடு. முடிஞ்சது. கர்ணனுக்கு அர்ஜுனனுக்கு சண்டை. கடைசி நேரம் அர்ஜுனன் அம்பு விடுறான், கர்ணன்கிட்ட அம்பு போகல. என்னடா புரியல. கிருஷ்ணன் கேட்கிறான், என்னடா அம்பு விடுற? இல்ல, பார்த்தா தர்மராஜா மாதிரி தெரியுது, நான் எப்படி அம்பு விடுவேன்? நான் இவன்கிட்ட தோத்து போறேன்.
அட என்னடா வெண்ணை திரண்டு வர்ற பொழுது தாலியை உடைக்கிற? 16 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சுடா. இந்த கர்ணனும் துரியோதனும் தாண்டா பாக்கி. இப்ப போய் கதையை திருப்புறியே. கண்ணா, இந்த கர்ணனிடத்திலே நான் தோற்று போக விரும்புகிறேன். அர்ஜுனா என்ன சொல்ற? எங்க அண்ணனை பார்க்கணும். எதிர்த்தாப்புல இருக்கிறது தர்மன் மாதிரி தெரியுது. நான் போய் எங்க அண்ணனை பார்க்கணும். என்னடா வம்பா இருக்கு? சரி வா. வந்து பார்த்தா தர்மராஜா இங்க உட்கார்ந்து இருக்கார். அர்ஜுனா, கர்ணனை கொன்று விட்டாயா? அண்ணா, கர்ணனை பார்த்தா உங்களை பார்த்தாப்புல இருக்கு. என்னடா நீ? உன் கையில ஒரு காண்டீபம். அது என்ன காண்டீபமா? இவ்வளவு நேரத்துக்குள் கர்ணனை கொல்ல வேண்டாமா? உன் காண்டீபம் என்ன காண்டீபம்? தர்மராஜா சொல்லிவிட்டார். அர்ஜுனனுக்கு சபதம் என்ன தெரியுமா? என் காண்டீபத்தை எவனாவது இகழ்ந்தால் அவன் தலையை வெட்டுவேன். கிருஷ்ணன் தடுமாறி போன. அட பாவிகளா, நான் ஒன்னொன்னா கொண்டுகிட்டு போறேன், நீங்க உடைச்சுக்கிட்டே இருக்கீங்களே. அர்ஜுனன் எந்திரிச்சான். என் காண்டீபத்தை அண்ணா தர்மராஜா இகழ்ந்து விட்டார், அவர் கழுத்தை வெட்டுவேங்கிறான். ஏண்டா இப்படி வெட்டுனா துரியோதனன் ஜெயிச்சிருவான்டா. நான் என்னதான் சகாதேவன் ஒரு பார்வை பார்க்கிறான் கண்ணனை. என்ன அர்த்தம்? எங்க 5 பேரையாவது காப்பாத்துன்னு அன்னைக்கு கேட்டன்ல, காப்பாத்துறேன்னு சொன்னில்ல, மாட்டிக்க. அர்ஜுனன் தர்மன் கழுத்தை வெட்ட போறேங்கிறான். கிருஷ்ண பரமாத்மா உள்ள வந்தார். அர்ஜுனா நிறுத்து. பெரியவங்களை தூஷித்து பேசினால் கொன்ற மாதிரி அர்த்தம். நம்மளை விட பெரியவங்களை திட்டினால் கொன்ற மாதிரி அர்த்தம். கொல்ல வேண்டாம். நீ தருமனை தூஷித்து பேசு. இவன் தருமனை தூஷித்து பேச, தருமன் என் தம்பியே என்னை திட்டி விட்டான், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன், காட்டுக்கு போறேன்னு அவன் போக ஆரம்பிச்சான். கிருஷ்ண பரமாத்மா அங்க போனார். ஏண்டா ஒன்னு தெற்க இழுத்து ஒன்னு வடக்க இழுத்தா நான் என்னதாண்டா பண்ணுவேன்? கண்ணம்பட்ட பாடு பெரும்பாடு. அவனை கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி, அர்ஜுனா போய் கர்ணனை கொன்று வா. தருமன் சரி புறப்பட்டான். வந்துட்டான். கர்ணன் மீது விஜயன் அக்னி அஸ்திரம் விட்டான், அவன் வாயு அஸ்திரம் விட்டான். கர்ணன் பார்த்தான், நாகாஸ்திரத்தை எடுத்துட்டான். நாகாஸ்திரம் பாஞ்சா அர்ஜுனன் கதை முடிஞ்சுது. பாம்பு வேகமா இருக்கு, எப்படியாவது இவனை கொல்ல வேண்டும். சல்லியன் தேரோற்றான். கர்ணா, நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய எந்த உறுப்பை குறிவைத்து அடிக்கப் போகிறாய்? கர்ணன் சொன்னா, கழுத்தை குறிவைத்து அடிக்கப் போகிறேன். பண்ணாதே, இந்த கிருஷ்ணன் பயங்கரமானவன், என்னமாவது செஞ்சிருவான். நெஞ்ச குறி வச்சு அடி. நெஞ்சுக்கு தப்பினால் கழுத்திலையாவது பாயும். நெஞ்சுக்கு குறிவை மாட்டேன், கழுத்துக்கு குறி வைப்பேன். அவன் முண்டம் வேறு தலை வேறு ஆக வேண்டும். சல்லியனுக்கு தாங்கல, சொன்னாலும் புரியல, தன்னாலும் தெரியல. நேர பார்த்தான், பாம்புக்கு உள்ள மந்திரத்தை சொன்னான். கழுத்தை குறி பார்த்து அடிச்சான். பாம்பு பறந்து வருது, கழுத்துல பாஞ்சா அர்ஜுனன் கதை முடிஞ்சு போச்சு. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? கால் பெருவரலால பூமியவும் தேரையும் அழுத்தினான். அழுத்தின உடனே ஒரு அடிக்கு தேர் பூமிக்குள்ள போயிடுச்சு. போன உடனே கழுத்துக்கு வச்ச குறி தலைக்கு போயிடுச்சு. கிரீடத்தை தள்ளி விட்டு விட்டு பாம்பு தோத்து போயிடுச்சு. கிருஷ்ணன் மட்டும் அழுத்தலேன்னு வச்சுக்கிடுங்க. மகாபாரதம் அநியாயமா 17ஆம் தேதி ராத்திரி முடிஞ்சிருக்கும். காப்பாத்தி விட்டான். சல்லியன் சொன்னா, பாவி நான் அப்பவே சொன்னனே, பரவாயில்ல, இப்போ அந்த பாம்பு இங்க வந்துருச்சு, இன்னொரு முறை விடு, அர்ஜுனனை கொள்கிறேன். இப்பவாவது நெஞ்சுக்கு குறிவை. மாட்டேன். ஏன் மாட்டேன்? போடா, உனக்கு நான் என்ன தேரோட்டி இறங்கிட்டான். ஏன் மாட்டேன்னா, குந்தி தேவிக்கு வரம் கொடுத்திருக்கு. இவ்வளவுன்னு தெரிஞ்சுதான் இந்த கிருஷ்ண வரம் வாங்கி இருக்கான். எங்க போகுது பாருங்க கதை. குந்தி தேவிக்கு தெரிந்திருக்கிறது அப்பவே, இது பொல்லாத நாகாஸ்திரம், என்ன திரும்ப விடு. முடியாது, 2வது முறை விட மாட்டேன். நாகாஸ்திரம் கோபிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் விட்டாச்சு. இவனை
இவன் தான் நிற்கிறான். பண்ணுன தர்மம் காப்பாத்துது. சுத்தி வர அம்புகள் பாயுது, இவன் மேல பாயல. கிருஷ்ணன் எந்திரிச்சான். அர்ஜுனா, கர்ணனை வெல்ல என்னாலும் முடியாது. என்ன சொல்ற? இப்ப கர்ணன் சண்டை போடல, அவன் பண்ணுன தர்மம் சண்டை போடுது. தர்மத்தை ஜெயிக்க யாராலும் முடியாது. இரு, நான் போய் பார்க்கிறேன். பிராமண வேஷம், கிருஷ்ண பரமாத்மா. கர்ணன் சாஞ்சு கிடக்கிறான். தேர் வேற இந்த நேரம் பார்த்து தேர் சக்கரம் பூமியில அழுந்திருச்சு. அந்த ஆள் கொடுத்த சாபம். மந்திரம் சொல்ல நினைக்கிறான், மந்திரம் மறந்து போச்சு. பரசுராமர் கொடுத்த சாபம். எல்லாம் நிக்குது. இப்போ சாகிற நேரத்தில் வரிசைக்கு சாஞ்சு கிடக்கிறான். ஒன்னும் முடியல. தேர் சக்கரத்தை தூக்க முடியல. பகவான் கிருஷ்ணன் அங்கிருந்து ஒரு சாதாரண அந்தணனா வந்து நிற்கிறான். கர்ண மகாராஜா, யாரையா? என்னமாவது தானம் வாங்க வந்தேன். ஏண்டா, தானம் வாங்கிறதுக்கு இதுவாடா நேரம்? உடம்புக்குள்ள உசிர் இருக்கா இல்லை உடம்பை விட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னு தெரியல. நான் செத்து போயிட்டானா இல்லையான்னு தெரியல. இப்போ போய் கேட்குறிய ஐயா, என்னால் கொடுக்க முடிஞ்சதா பார்த்து கேளு. கடைசி காலத்திலே கர்ணன் கொடுக்க முடியாமல் இறந்தான்னு சொல்லப்படாத ஐயா. ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால். உனக்கு இப்ப நான் ஒன்று தான் கொடுக்க முடியும். என்ன? அதே கொடு. நான் செய்த புண்ணியத்தை பூரா கொடுத்துட்டேன். போ. ஓ விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு. பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. பிரம்மாவை விட உனக்கு அதிக புண்ணியம். நான் இந்த புண்ணியத்தை பூரா கொடுத்துட்டேன், வாங்கிக்கோ. இந்தா கத்திய உருகிறான். குத்தி இருந்த அம்ப புடுங்கிறான். ரத்தம் கொப்பளிக்குது. எடுத்து கிருஷ்ணன் கையில் விட்டான். உடனே கிருஷ்ணனுக்கு இந்த புண்ணிய பலன் போய் சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே கிருஷ்ணன் வானளாவி நிற்கிறான். விஸ்வரூபம் காட்டுறான். 1வது நாள் போரில் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபம் 17வது நாள் போரில் கர்ணனுக்கு காட்டப்பட்டது. விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். பகவானே, நீயா வந்தே? நான் யாரோன்னு நினைச்சிட்டனே. சரி, நான் உனக்கு கொடுக்கிறேன்டா. ஒரு வரங்கேள். எப்படி இருக்கு? வாங்க வந்தவன் கொடுக்கிறேங்கிறான். அவன் வாங்கத்தானே வந்தாம்மா. ஏன் தெரியுமா? இவன் ரத்தம் அவன் கையில் பட்டுருச்சு. பட்டுச்சா இல்லையா? கர்ணனுடைய ரத்தம் கொடுத்து சிவந்த கொடைக்கரம் பட்ட உடனே பெருமான் நான் கொடுக்கிறேங்கிறான். பெருமாள், இவனுக்கு என்ன வரம் கேள். எந்த ஜென்மத்தில் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற மனத்தை கொடு. பகவான் சொன்னான், மனத்தையும் கொடுத்தேன், அதற்கு ஏற்ற தனத்தையும் கொடுத்தேன். 2 வரம். இப்ப பரமாத்மா அங்க போனார் அர்ஜுனங்கிட்ட. அர்ஜுனா, அம்ப விடு. இந்த சுத்தி ஒரு தர்ம தேவதை தவம் பண்ணுச்சுல்ல, இவனை சுத்தி நின்னுச்சா இல்லையா? தடுத்தது இல்லை. இப்ப தர்ம தேவதைய காணாம், விலகிடுச்சு. ஏன் விலகிடுச்சு? தர்மத்தின் பலனை பூரா கிருஷ்ண வாங்கிக்கிட்டான், விலகிடுச்சு. சரிதானா? நான் சொன்னது புரியுதா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னமோ சந்தேகம் எனக்குத்தான் வருது, கேட்குறவங்களுக்கு வராது. புரிஞ்சாவில் வரும், எனக்குத்தான் வருது. ஆமாம், இந்த எல்லா தர்மம் இதுவரைக்கும் பண்ணினான்ல, அதை பூரா தானம் பண்ணதுனால தர்ம தேவதை விலகிடுச்சு. இந்த தானம் இப்போ பண்ணினான்ல, இதுக்கு தர்ம தேவதை நிற்கணுமா வேண்டாமா? என்னங்க, இவ்வளவு தான தர்மம் பண்ணின பலனையும் கொடுத்தான்ல, இதுக்கு தர்ம தேவதை நிற்கணுமா வேண்டாமா? ஒருவேளை தர்ம தேவதைக்கு தமிழ் தெரியாதோ? தெரியும், அதனால தான் விலகுனுச்சு. என்ன தெரியும்? கர்ணன் சொன்னா, யான் செய் புண்ணியம் அனைத்தும் தந்தேன்.
செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம்? செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போற புண்ணியம், மூணையும் கொடுத்தேன்ட்டான். சரிதானா? ஊறுகாய் அம்மா சாப்பிட்ருக்கீங்களா? அதுக்கு ஏம்மா ஊறுகாய்ன்னு பேரு? ஊறிய காய், ஊறுகின்ற காய், நாளைக்கு ஊற போகிற காய். வினைத்தொகைன்னு பேரு. தமிழ் வாத்தியார்ட்ட கேட்டா சொல்லுவாரு. செய் புண்ணியம், செய்த புண்ணியத்தை கொடுத்தேன், செய்கின்ற புண்ணியத்தை கொடுத்தேன், செய்ய போகிற புண்ணியத்தையும் கொடுத்தேன். எல்லாரும் பாராட்டினார்கள். அர்ஜுனன் பார்த்தான், அஞ்சரீகம் என்ற அற்புதமான அம்பை விடுகிறான். அதுக்குள்ள ஒரு இடம் நான் சொல்லணும். இந்த இவன் படுத்து கிடந்தான் பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுத்தார் பாருங்க. உடனே அழகான ஒரு பாட்டு. வான் பெற்ற நதி கமழ்தாள் வணங்க பெற்றேன். பெருமானே, உன் திருவடியிலே நதி இருக்கிறது, கங்கை. அந்த திருவடியை வணங்க பெற்றேன். மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்க பெற்றேன். தேன் பெற்ற துளாயலங்கள் களபமார்வும் திருப்புயமும் தை வந்து தீண்ட பெற்றேன். ஊன் பெற்ற பகழியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் நின் திருநாமம் உரைக்க பெற்றேன். சாகிற பொழுது கிருஷ்ணா உன்னை பார்த்தேன், உன் பேரை சொன்னேன், உன் கையை தொட்டேன். யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே. தருமன் முதலிய பாண்டவர்களோடு சண்டை போட்டு துரியோதனனுக்கு என் உயிரை கொடுத்தேன். இந்திரனுக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் கலற்றி கொடுத்தேன். அது இருந்தா இவனை ஜெயிக்க முடியாது. தேவேந்திரனுக்கு கவச குண்டலம் கொடுத்தேன். செய்த புண்ணிய பலனை உனக்கு தந்தேன். மருதிடையே முன் தவழ்ந்த செங்கண்மாலே மாதவத்தால் ஒரு தமியேன் வாழ்ந்தவாறே. ஒரு தனிப்பட்டவன் தவத்தினால் வாழ்ந்தேன். அஞ்சரீகம் என்ற அம்பு பாய்ந்தது. கர்ணன் வீழ்ந்தான், சாக போறான், இழுத்துக்கிட்டு கிடக்கு. அங்கிருந்து குந்தி தேவி ஓடி வந்து மடியில் வைத்து கொண்டு அழுதாள், பாலூட்டினாள். அதோட மேலே போய் சேர்ந்துட்டான். ரொம்ப வேகம். கர்ணன் கதை இது. தான வீரன்.